டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்காக அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கு ஞாயிற்றுக்கிழமை பாராட்டு விழா. விழாவில் கலந்து கொள்வதாக முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினர் பேட்டி. தெரிவித்தோம், எங்கள் பகுதிக்கு நீங்கள் வர வேண்டும், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த உங்களை நாங்கள் எங்கள் ஊருக்கு வரவழைத்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னதற்கிணங்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முழு காரணம். பாராட்டு விழாவில் பங்கேற்குமாறு முதலமைச்சரை நேரில் அழைத்த பிறகு டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினர் பேட்டி. நாங்கள் அனைவரும் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை சுரங்கத்தை ரத்து செய்வதற்கு முழு காரணமாக இருந்த முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கோடு அனைவரும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதல்வருக்கும் இந்த தமிழக அரசுக்கும் தெரிவித்தோம். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நாளை நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது தமிழக அரசு. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் யாரும் தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை. திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணிப்பு. வேங்கை வயல் சம்பவம் குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள். தனிப்பட்ட விரோதம் காரணமாக குடிநீர் தொட்டியில் 3 பேர் மனித கழிவை கலந்ததாகவும் விளக்கம். தந்தையை திட்டிய ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் விதமாக காவலர் முரளிராஜாவால் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டதுதான் வேங்கை வயல் சம்பவம். உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்துதான் விவரங்கள் உறுதி செய்யப்பட்டதாக அரசு விளக்கம். வேங்கை வயல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது குற்றம் சாட்டியதை எதிர்த்து உறவினர்கள் தர்ணா. வெளிநபர்களுக்கு அனுமதி மறுத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தடையை மீறிய விசிக நிர்வாகிகள் கைது. வேங்கை வயல் சம்பவத்தில் சிபிசிஐடியின் விசாரணை ஏமாற்றம் அளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் அதிருப்தி. பாதிக்கப்பட்ட மக்கள் மீதான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றமும் தமிழக அரசும் ஏற்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். காவல்துறையினரின் இந்த போக்கை, குறிப்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வேங்கைக்கு நடந்த அநீதிக்கு சிறுத்தை என்ன செய்ய போகிறது என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. திமிருமா, திருப்பி அடிக்குமா, அடங்குமா, அத்துமீறுமா என வேங்கை வயல் நிகழ்வை சுட்டிக்காட்டி பதிவு. வேங்கை வயல் சம்பவத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேரை குற்றவாளிகள் என கூறியிருப்பதால் பலத்த சந்தேகம். வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் புகார் கொடுத்தவர்களையே குற்றவாளிகளாக சேர்த்திருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீண்டும் நன்றாக புலனாய்வு செய்து உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காண வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளால் மொழிப்போர் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழன் என்ற அடையாளத்தை இழந்தால் நாம் வாழவே தகுதியில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா,
ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது. அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க. ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சால் நம்முடைய அடையாளம் போயிடும், அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக ஏன் இருக்கக்கூடாது? யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழி போரில் ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகளெல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவரணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து, நடராசனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மூலக்கொத்தளத்தில் வைக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை. உலகில் தன் தாய்மொழி காக்க தன்னெழுச்சியுடன் போராடிக்கொண்டே இருக்கும் இனம் தமிழினம் என தவிக தலைவர் விஜய் புகழாரம். ஒப்பற்ற தாய்மொழி தமிழ் காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் தமிழ் வாழ்க என்றும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டதாக சுட்டிக்காட்டி உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மூலம் அரசு நிர்வாகத்தில் ஸ்திரத்தன்மை உருவாகும். குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திட்டவட்டம். चुनाव को एक साथ संपन्न कराने के लिए संसद में पेश किया गया विधेयक एक और ऐसा प्रयास है जिसके द्वारा सुशासन को नए आयाम दिया जा सकते हैं। एक राष्ट्र एक चुनाव की व्यवस्था से शासन में निरंतरता को बढ़ावा मिल सकता है। குடியரசு தின விழாவை முன்னிட்டு விளக்கொளியில் மின்னும் அரசு கட்டிடங்கள். டெல்லியிலும் பல்வேறு மாநிலங்களிலும் அலங்காரம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு பத்மஸ்ரீ விருது பெறுவோர் பட்டியலை அறிவித்தது மத்திய அரசு. மதுரையைச் சேர்ந்த பறையிசை கலைஞர் வேலு ஆசான், புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட 12 பேருக்கு அறிவிப்பு. அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சிக்கான ஒத்திகை. குடியரசு தினத்தை முன்னிட்டு வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு.
இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. Reciprocate, and I can receive you with the same honor that you have received me at the time of your convenience, Excellency. Thank you very much, my brother. Thank you, sir. That concludes the press statements. மோடி, அமித்ஷா வரிசையில் ராகுல் காந்தியையும் சேர்த்து நேர்மையற்ற தலைவர்கள் பட்டியலை வெளியிட்ட ஆம் ஆத்மி கட்சி. துணிச்சல் இருந்தால் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற தயாரா என காங்கிரஸ் பதிலடி. அரசியல் வாழ்க்கையில் கெஜ்ரிவால் போன்ற ஒரு பொய்யரை பார்த்ததே இல்லை. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அமித்ஷா பாய்ச்சல். மகாராஷ்டிராவில் அரசு பேருந்து கட்டணம் 15% வரை உயர்வு. ஆட்டோ மற்றும் டாக்ஸிகளுக்கான கட்டணத்திலும் 3 ரூபாய் அதிகரிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள கவார்கட்டா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. மாவோயிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் 40 ஆண்டுகளில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தில் வந்தே பாரத் சோதனை ஓட்டம். ஜம்மு காஷ்மீரில் செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலத்தின் வழியே ஸ்ரீநகர் சென்ற ரயில். பொது சிவில் சட்டத்தை செயல்படுத்தும் முதல் மாநிலம் உத்தராகண்ட். வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை இந்நேரம் சிறையில் அடைத்திருக்க வேண்டாமா? பெரியார் மீது மரியாதை இருப்பதாக திமுக நடிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஆளுங்கட்சி தான் அழுத்தம் கொடுக்கணும். ஆளுங்கட்சி இன்னைக்கு நேரம் பிடிச்சி போட்டிருக்கணும். பிடிச்சி போடலையே, ஆளுங்கட்சி தாங்க செஞ்சிருக்கணும். இன்னைக்கு திராவிட கழகம் பெரியார் தந்தை பெரியாருடைய உருவாக்கிய அந்த திராவிட கழகம் இன்றைக்கு யாருக்கு பின்னால இருக்கிறது? கலைஞர் குடும்பத்துக்கு பின்னாலே இருக்கிறது, ஸ்டாலினுக்கு பின்னாலே இருக்கிறது. அவர்கள் தான் செய்ய வேண்டும். இதெல்லாம் நாடகம் என்பது தெரியுது பாருங்க, வெட்ட வெளிச்சமாக. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு. EVKS இளங்கோவன் வீட்டருகே சீமான் வந்தபோது ஒரு தரப்பினர் ஆவேசம். தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தலை சுற்றலுடன் திடீர் நெஞ்சுவலி. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆஞ்சியோ. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் 47 ரெசார்ட்டுகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக கூறி மனு தாக்கல். மனுவுக்கு பதிலளிக்கும்படி சம்பந்தப்பட்ட ரெசார்ட்டுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் எரித்து கொல்லப்பட்ட தமிழரசனின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். அமைச்சர் காந்தி அஞ்சலி செலுத்திய நிலையில் சொந்த ஊரான நெல்வாய் கிராமத்தில் உடல் தகனம். ஈரோட்டில் பைக்கில் சென்றவர் மீது மோதி தரதரவென இழுத்துச் சென்ற கார். விபத்தை ஏற்படுத்திய அரசு மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல்.
அடுத்த 2 தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. %7.5 இடஒதுக்கீட்டின் கீழ் 1165 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு 40,168 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். கிரிக்கெட் போட்டி, குடியரசு தின பாதுகாப்பு என தொடர் பணியில் ஈடுபட சென்னை கிழக்கு மண்டல காவலர்களுக்கு நிர்பந்தம் என தகவல். பிற்பகல் 1 மணி தொடங்கி நாளை காலை வரையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுமாறு உயரதிகாரிகள் அறிவுறுத்தியதால் மன உளைச்சல். ராமநாதபுரம் மாவட்டம் பெருமானேந்தல் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடை மூடல். பொதுமக்கள் திரண்டு முற்றுகை போராட்டம் நடத்தியதை அடுத்து மதுக்கடை மூடப்பட்டதால் நிம்மதி. சென்னை பல்லாவரத்தில் சரவணா செல்வரத்தினம் வளாகத்தில் இயங்கி வந்த துரித உணவகத்திற்கு சீல் வைப்பு. குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் அசைவ உணவுகள் கெட்டுப்போயிருந்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை. கெட்டுப்போன மீன்கள், இறால்களை பறிமுதல் செய்து ஃபினாயில் ஊற்றி அழித்த அலுவலர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் தேங்காய் ஏற்றி வந்த லாரி பழுது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பைக், கார் போன்ற வாகனங்களுக்கு மட்டும் முதலில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே அம்பேத்கர் படத்தின் மீது சாணம் வீச்சு. சாணம் வீசிய நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கோவை பன்னிமடை சுற்றுவட்டார பகுதி மக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானை வேட்டையன். வேட்டையனை பிடிப்பதற்காக முத்து என்ற கும்கி யானையை அழைத்து வந்த வனத்துறையினர். 8 ஆண்டுகளில் 40,000 மரங்களை நட்டு பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிய மனிதர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே சாதித்த 74 வயது முதியவர். சீனாவில் வசந்தகால திருவிழாவை முன்னிட்டு விழா கோலம் பூண்டுள்ள நகரங்கள். வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் காட்சிகள். தென்கொரிய அதிபருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் போட்டி போராட்டம். சோல் நகரில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் பரபரப்பு. 4 இஸ்ரேலிய ராணுவ வீராங்கனைகளை விடுவித்தது ஹமாஸ். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி செஞ்சிலுவை சங்கத்திடம் ராணுவ உடையிலேயே ஒப்படைக்கப்பட்ட வீராங்கனைகள். இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிப்பை தொடர்ந்து காசா பகுதியில் கொண்டாட்டம். திட்டமிட்டபடி போர் நிறுத்த ஒப்பந்த விதிகள் செயல்படுத்தப்படுவதால் மகிழ்ச்சி.
அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மலைவன பகுதிகளை கருக வைத்த காட்டுத்தீ கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் பரவி வருவதால் தீயை அணைக்க முடியாமல் திணறல். வட மாநிலங்களில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளில் தென்மாநில அணிகளுக்கு பாரபட்சம். பஞ்சாபில் கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கபடி அணியின் மேலாளர் கலையரசி பேட்டி. ஒருதலை பட்சமா இவங்க வரக்கூடாது, டாப் 8க்குள்ள வரக்கூடாதுன்னே அப்ரிஷியேட்டிங் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை சார். இரண்டாவது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி 165 ரன்கள் குவிப்பு. இந்திய அணிக்கு 166 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம். ரோஹித் சர்மா தலைமையிலான T20 போட்டிக்கான ICC கனவு அணியில் விராட் கோலிக்கு இடமில்லை. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஆகிய இந்திய அணி வீரர்களுக்கு வாய்ப்பு. கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் கௌரவம். கலைத்துறை சேவைக்காக நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என அறிவிப்பு. நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டிக்கும் பத்மபூஷன் விருது. சென்னை மதுரவாயல் வாடகை வீட்டில் இருந்த கலைமாமணி விருதை காணவில்லை என நடிகர் கஞ்சா கருப்பு கதறல். பணத்தக்காரா உள்ள வச்சுருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தது 2யுமே தூக்கிட்டாங்க. என்ன சார் அமுதி உடச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவார்டுனா காணா சார், எல்லாமே காணா. வீட்டோட நிலைமையை பாருங்க எப்படி வீடு கிடக்குன்னு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. போச்சு என் பொருள்லாம் போச்சு, அத்துலேயே முடித்தாங்க, உடச்சு தாண்டிட்டாங்க, எனக்கு போச்சு எல்லாம். எதையுமே காணா. தனது வீட்டில் இருந்த பணம் மற்றும் பொருட்களை வீட்டின் உரிமையாளர் திருடிவிட்டதாக போலீசிடம் புகார். மறைந்த பாடகி பவதாரணியின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இசைஞானி இளையராஜா உருக்கம். தன்னுடைய கவனம் முழுவதும் இசையிலேயே இருந்ததால் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டதாக வேதனை. எனக்கு புரிந்தது. காரணம், என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. அந்த வேதனை தான் மக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. மகா கும்பமேளாவில் இதுவரை 11 கோடி பேர் புனித நீராடல். திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள பகுதி விளக்கொளியில் மின்னும் கழுகு பார்வை காட்சி.